सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। மூணாவது ஸ்கந்தம், அதுல 6வது அத்தியாயம். பிரம்மா விஷ்ணு சிவன் இவா 3 பேருக்கும் அம்பாள் அவ சிருஷ்டியை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நம்ம சாதாரணமா பார்க்கும் பொழுது மாய அப்படிங்கறத அவித்யா இல்லைனாக்க அஜ்ஞானம் பிரகிருதி இந்த மாதிரி விஷயங்களால நம்ம சாதாரணமா இது சினானிம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பரியாய பதங்கள் அப்படின்னு, அதாவது அதை குறிக்கக்கூடிய வேற பதங்கள் அப்படிங்கறதாக அது சிருஷ்டிக்கு காரணமா இருக்கு அப்படின்னு. சோ நம்ம என்ன பண்றோம்னா, சாதாரணமா மாயைங்கிறது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாம, மாயையை பத்தி கவனிக்காம ஈஸ்வரனை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம். அதாவது பிரம்மம், நிர்குண பரபிரம்மம், அது சிருஷ்டிக்கான சமயம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நிர்குண பரபிரம்மத்துல எங்க இருந்து எப்ப ஏன் எதுக்கு எப்படி மாயையோட சம்பந்தம் ஏற்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சிக்க முடியாதபடி மாயையோட சம்பந்தம் பிரம்மத்துக்கு ஏற்படுறது. ஏன்னா மாயைதான் சகலத்துக்கும் காரணமா இருக்கு. சகலத்துக்கும் காரணமா இருக்கும் போது மாயையை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய புத்திக்கும் மீறின விஷயம், டிரான்சென்டென்டல், அதாவது கால தேச காரண சம்பந்தம் இல்லாத வஸ்து அது. அது அதுக்கு அது எந்த ஒரு காரணத்துல இருந்தும் வரல. அது வந்தாதான் கால தேசங்கள் வருது. அதுக்கு முன்னாடி கால தேசங்களே இல்ல. சோ அந்த மூணுமே ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் நம்மளால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு விஷயத்த கிரகிச்சுக்கணும்னாலும், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இல்ல ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா கால தேச வஸ்து இல்ல காரணம் அப்படிங்கிற சம்பந்தம் இருக்கணும். அந்த 3 சம்பந்தமும் இல்லாத காரணத்தினால நம்மளால என்ன பண்ண முடியாது, மாயையை பத்தி புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாயையை கிரகிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ நம்மளால மாயையை புரிஞ்சுக்க முடியாது. நம்ம மாயையை தாண்டிட்டோம்னா மாயையை புரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்க போறதில்ல, அது தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் தோண போறதில்ல, அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. சோ எந்த விதத்திலயுமே மாயை தாண்டிதான் நிக்கிறதே ஒழிய அது நம்மளுடைய ஞானத்துக்கு அறிவுக்கு விஷயமாக கூடிய ஒரு வஸ்து இல்ல. அதனால மாயையினுடைய சம்பந்தம் எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனா மாய சம்பந்தம் வந்ததுன்னா அது மாயா சம்பந்தம், மாயா சபலம் பிரம்மன்னு சொல்றோம். அந்த மாயா சபலம் பிரம்மன்னு சொல்றதுதான் சகுணன் ஈஸ்வரன் அப்படின்னு நிக்கிறான். ஈஸ்வரன் ஜெகத் காரணமா இருக்கும்போது ஈஸ்வரனுடைய சைத்தன்ய சம்பந்தம் இல்லாம ஜெகத் சிருஷ்டி வரப்போறது இல்ல. மாயதான் சிருஷ்டிக்கிறதுனா கூட ஜெகத் சம்பந்தம், அந்த ஈஸ்வர சம்பந்தம் சைத்தன்ய சம்பந்தம் வேணும், அதுதான் வரப்போறது. இது சாங்கியா பிலாசபிலையும் இந்த மாதிரி மாயையிலிருந்து அதாவது பிரகிருத்திலிருந்து வரதா இருந்தாலும் அங்க என்ன பண்ற, ஈஸ்வர சம்பந்தத்தை பத்தி அதாவது சைத்தன்ய சம்பந்தத்தை பத்தி பேசாததுனால அந்த சித்தாந்தம் அவ்வளவு ஏற்புடையதா இல்ல. அந்த மாதிரி மாயை வெறும் கேவல ஜடமான மாயிலிருந்து ஜெகத் வர முடியாது. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா, நம்மளும் இங்க மாயையை பத்தி ரொம்ப யோசிக்காம இருக்கோம். ஆனா இப்ப இந்த தேவி பாகவதத்துல என்ன பண்றாருன்னா, மாயைய அம்பாளுடைய சொரூபத்துல எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவளா, எல்லாத்துக்கும் காரண காரியங்களை நடத்துறவளா, எல்லாத்தையும் நிர்நிதானமா நடத்துறவளா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு அம்பாளே திரிமூர்த்திகளுக்கும் எடுத்து சொல்ற மாதிரி அந்த அதாவது ஒரு பிரகிருதியினுடைய ஆங்கிள் இருந்தே பிரகிருதி தன் கதையை கூறுதல் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோபயோகிராபி. சோ அந்த மாதிரி ஒரு பிரகிருதியினுடைய ஆங்கிள் இருந்தே விசேஷமா சொல்றது. அதாவது அப்ப சிருஷ்டிக்கு காரண கர்த்திரியா இருக்கக்கூடிய அம்பாளே சிருஷ்டி எப்படி நடக்கிறது, யார் மூலமா தான் சிருஷ்டியை நடத்துறா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி அவள்லாம் எப்படி தனக்கு கீழே இருக்கா. அப்ப ஈஸ்வரன்கிறது பிரதானமா இருந்தாலும் இந்த மும்மூர்த்திகள்ங்கிறது ஈஸ்வரனுக்கு கீழே வரப்போறதுனால அவளுடைய சுரூபங்கள்லாம் என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றா. இந்த இடத்திலேயே நம்ம இப்ப சாதாரணமா லோகத்துல பார்ப்போம், சத்துவகுணம் தான் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப வசதி பிரதானமானது. என்ன சத்துவங்கிறது என்னாகும், ஒரு டிஸ்பேஷனேட், ஈக்குவாலிமிட்டி, நாலேஜ் இப்படிங்கிற தன்மையெல்லாம் இருக்கிறதுனால அது எல்லாத்தோட பெருசு.
ரஜோகுணம் தமோ குணங்கிறது அதுக்கு கீழ்பட்டது. அப்ப விஷ்ணுங்கிறவர் சத்துவகுண பிரதானமா இருக்கிறவர், சிவன்கிறவர் ரஜோகுண பிரதானமா இருக்கிறவர், பிரம்மாங்கிறது தமோ குண பிரதானமா இருக்கிறது. சோ இந்த 3 குணங்களும் இந்த 3 தேவதைகளும் இந்த 3 குணங்களை பிரதானமா வச்சுட்டா இருக்கிறதுனால, அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த 3 குணத்தினுடைய சம்பந்தம் அந்த 3 குணம் பிரதானமா இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிற ஒரு அம்சங்கள்லாம் எடுத்து சொல்லணும் இல்லையா? அதாவது என்ன அர்த்தம்? அப்ப அந்த 3 தேவதைகளுக்குள்ள தரதம பாவம் உண்டா? சத்துவகுணம் இருக்கிறதுனால விஷ்ணு தான் எல்லாரும் விட பெரியவர், பரதேவதை அப்படிங்கிற மாதிரி தரதம பாவங்கள்லாம் உண்டா? என்ன ஏதுன்ற சில அம்சங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த அம்சங்கள்லாம் இந்த அத்தியாயத்துல மேல இருக்கிற ஸ்லோகங்கள்ல அதை எடுத்து சொல்ற. 3 பேரும் எப்படி 3 பேரும் இந்த 3 குணங்களை உடையதா இருந்தா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமும் இந்த இடத்துல எடுத்து பேசுறா. அது இந்த இடத்துல பாக்கி ஸ்லோகங்கள்ல அந்த அம்சங்கள் இந்த இடத்துல விசேஷமா அந்த இடத்துல சொல்லப்படுறது. அதே மாதிரி மேல சில அதே விஷயங்கள் இப்ப தான் புரிஞ்சின்ற விஷயங்களை நாரதருக்கு பிரம்மா எப்படி எடுத்து சொல்றார் அப்படிங்கறது அடுத்த அத்தியாயத்துல. இந்த அத்தியாயத்துல அந்த விஷயங்களை அம்பாள் இவ 3 பேருக்கு சொல்ற மாதிரியும், அத நாரதருக்கு பிரம்மா சொல்ற மாதிரியும், இந்த மாதிரி இந்த 2 அத்தியாயத்தினுடைய போக்கு போறது. இப்ப பார்ப்போம். பிரம்மா கேட்கிறார், இத்யுக்த்வா வாசுதேவம் சா திரிகுணா பிரகிருதி பரா பிரகிருதி. எல்லாத்த காட்டிலும் என்ன, இப்ப சாதாரணமா பார்த்தோம்னாக்க என்ன ஆகும்? ஈஸ்வரன் அதாவது பரபிரம்மம், நிர்குண பரபிரம்மம் சர்வ வியாபியா இருந்துட்டு இருக்கு. அது நிர்குணமா இருக்கிறதுனால தான் ஸ்வதா எந்த காரியத்தையும், அது காரணமும் இல்ல காரியமும் இல்ல, அது கர்த்தா இல்ல. பிரம்மங்கிறது என்ன ஆகும்? அகர்த்திரு அபோக்திரு, அது கர்த்தா இல்ல. கர்த்தா இல்லாததுனால அதால என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. எதையும் செய்ய போறதுல சிருஷ்டி அது பண்ண போறது இல்ல. அப்ப சிருஷ்டி பண்றதுக்கு மாயை வேணும், மாயையினுடைய சம்பந்தம் வேணும். மாயையினுடைய சம்பந்தம் இருக்கும்போது என்ன பண்றது? பிரம்மத்தினுடைய சம்பந்தத்தினாலதான் மாயை சிருஷ்டி பண்ண போறது. மாயையில திரிகுணம் இருக்கு. அந்த திரிகுணம் எப்படி இருக்குன்னா, திரிகுணம் சிருஷ்டி பண்ற காலத்துல சிருஷ்டி பண்ணும்போது அந்த திரிகுணத்துல இம்பேலன்ஸ், ஒரு குணம் மேல ஒரு குணம் கீழேங்கிற மாதிரி என்ன ஆகும்? அந்த குணங்கள்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் சிருஷ்டிக்கு ஆரம்ப முகூர்த்தம். அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகுது? அது ஈக்குவல் பேலன்ஸ், அந்த 3 ஒரே ஈக்குவல் பேலன்ஸ்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்ததுன்னா அதுதான் பிரளயம். அதுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்பொழுது அது என்ன ஆகும்? சிருஷ்டி. அந்த டிஸ்டர்பன்ஸ் சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் முழுக்க போயிட்டே இருக்கும். சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் போயிட்டே இருக்கும். எப்ப பிராணி கர்மா எல்லா ஜனங்களும் தங்களுடைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கான காலம் முடிஞ்சு போச்சு, இனிமே அந்த காலம் இல்ல அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துக்கணுங்கிற ஒரே சமயத்துல எல்லா ஜனங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கிறோங்கிற சூழ்நிலை வரும்பொழுது அப்ப என்ன ஆகுது? தானாகவே பேலன்ஸ் ரெஸ்டோர் ஆயிடும். அந்த 3 குணங்கள்லயும் பேலன்ஸ் ரெஸ்டோர் ஆகுது. 3 குணங்கள்லயும் பேலன்ஸுக்கு ரெஸ்டோர் ஆக போற சமயத்துலதான் பிரளயம் ஏற்படுறது. பிரளயம் ஏற்பட்ட உடனே பிரளய காலம் கண்டினியூ ஆகுது. அதாவது நாசம் ஏற்படுறது. நாசம் முடிஞ்ச உடனே அது என்ன ஆகப்படுது? டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை கண்டினியூ ஆக போறது. அந்த சூழ்நிலைக்கு பேரு பிரளயம்னு பேரு. தூக்கம் மாதிரி நம்ம பகல்ல எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். தூக்கத்துல என்ன நடக்கிறது எது நடக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியுமோ? அப்படி தெரியறதா இருந்தா அது தூக்கம்னு சொல்ல முடியாது. அரகுற தூக்கம்னோ முடிச்சுட்டு இருக்கோனோ கனவுனோ ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்க போகுது. சுத்தமான டீப் காட நித்ரை அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த இடத்துல எந்த விதமான ஞானமும் நம்மளுக்கு இல்லாம இருக்கிறது தான் காட நித்ரை. இல்லையா? சரீரத்தை பத்தின அபிமானமே நம்மளுக்கு உணர்வே இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைக்கு பேரு தான் காட நித்ரைன்னு பேரு. அதே நிலைமை ஒரு காஸ்மிக் லெவல்ல இருந்தா பிரளயம்னு சொல்ல போறோம். அந்த காஸ்மிக் லெவல்ல உணர்வு இருந்தா அதை என்ன சொல்றோம்? ஜாகிரத் இல்ல சிருஷ்டின்னு சொல்ல போறோம். காஸ்மிக் லெவல்ல அந்த மாதிரி உணர்வு இல்லாத நிலைக்கு பிரளயம்னு சொல்ல போறோம். சோ அப்ப என்ன பண்றா? அந்த திரிகுணா அந்த பிரகிருதி 3 குணத்தினாலையும் மாணவ. அந்த 3 குணமும் பேலன்ஸ்ல இருக்கிற சூழ்நிலைக்கு பேரு பேலன்ஸ்ல இருந்தா நிர்குணம்னு சொல்லுவோம். அந்த பிரகிருதியை என்ன பேலன்ஸ்ல அந்த குணங்களுடைய செயல்பாடு நடக்கல இல்லையா? குணங்கள் எந்த காரியத்தையும் குணங்களுடைய காரியங்கள் என்னன்னு உண்டா அந்த காரியங்கள் எதுவும் நடக்காம இருக்கு இல்லையா? அந்த குணங்களுடைய காரியம் நடக்காம இருக்கிறதுனால அவளுக்கு குணம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியாதபடி தெரியாத சூழ்நிலை. அதனால நிர்குணான்னு ஒரு பேரு, திரிகுணா தீதான்னு ஒரு பேரு. பட் வாஸ்தவத்துல திரிகுணா தீதா இல்ல, வாஸ்தவத்துல நிர்குணம் இல்ல. பரபிரம்மத்துக்கிட்ட அந்த பிரளய காலத்துல இருக்கும்போது அது நிர்குணம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சிருஷ்டி இல்லாத சமயத்துல நிர்குணா அப்படின்னு சொல்லலாம். சிருஷ்டி இருக்கும்போது குணங்களுடைய காரியங்கள் தெரியறது, அதனால சகுணா. சோ இந்த மாதிரிதான் நிர்குணா சகுணாங்கிற விவகாரம். சோ திரிகுணா பிரகிருதி பரா, திரிகுணங்களை காட்டிலும் பரா டிரான்சென்டென்டலா இருக்கா இல்ல பரா சுப்ரீம்? அதான் சொல்ற நிர்குணா, அவளை நிர்குணமாகவும்
சங்கரம் தேவம் அவமோச்ச அமிர்தம் வச்சகா. திரிகுணமாயும் நிர்குணமாயும் இருக்கிற அந்த பிரகிருதி, அதாவது சிருஷ்டி காலத்துல திரிகுணமயமாயும் சிருஷ்டி இல்லாத காலத்துல நிர்குணமாயும் இருக்கிற அந்த பிரகிருதியானவள் பரா பிரகிருதி சங்கரம் தேவம், தேவனான சங்கரனை ஏவம் அமிர்தம் வச்சகா. She spoke the following soft words. தேவி கிருஹான ஹர கௌரீம் துவாம் மகாகாளீம் மனோகராம். ஹே ஹர சிவனே, துவம் கௌரீம் கிருஹான. இந்த கௌரி இதெல்லாம் கான்ட்ராஸ்ட் நேம்ஸ். இவளுக்கு கௌரின்னு பேரு. கௌரிங்கிறது மகா கௌரி அப்படின்னு நவதுர்கால 8ஆம் நாள் மகா அஷ்டமியில என்னைக்கு சொல்லிருக்க பாருங்க, மகா கௌரின்னு. மகா கௌரி மகாகாளி, இந்த மகாகாளியா இருக்கக்கூடிய கௌரியை நீ ஏத்துக்கோ. இவ பேர் கௌரி காளி. ஏன்னா நாராயணிங்கிறவ விஷ்ணுவுக்கு சகோதரின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால கருப்பு. பெரியவாளும் ஒரு இதுல எழுதுற ஒரு வாட்டி சொல்லும் போது சொல்லியிருக்க, விஷ்ணு சுத்த சத்துவ பிரதானம்னு சொல்றோம். சத்துவம்ங்கிறது வெள்ளை கலர், சத்துவம்ங்கிறது வெளுப்பு. ஆனா விஷ்ணு இருக்கிறது கருப்பா இருக்கார். நீல மேக சியாமலம் அப்படின்லாம் அவருக்கு வர்ணிக்கிறோம். சிவன் ரஜோகுண பிரதானர், சாரி தமோகுண பிரதானர். தமசுங்கிறது கருப்பு, ஆனா சிவன் செக்கச்சவேல் இருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொரு தேவதையும் என்ன ஆகும், கான்ட்ராஸ்டா தான் அவளுடைய குணங்களையும் அவளுடைய சுரூபங்களையும் வர்ணிக்கிறது. அதனால இந்த குணங்கள் எக்ஸ்க்ளூசிவா அவளுடைய குணம்னு அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. கிருஹான ஹர கௌரித்துவம், அதனால அந்த குணங்களை வச்சுட்டு அவளுடைய தன்மையோ அவளுடைய தரதம பாவம், ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் சின்னவர் அப்படிங்கிற மாதிரியாவது நிர்ணயிக்கப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதுக்காக. கிருஹான ஹர கௌரித்துவம் மனோகரம் மனோகரம் மகாகாளி. மனோகரமான இந்த மகாகாளியை நீ உன்னுடைய பத்னியாக, அதாவது உன்னுடைய தேவியாக, உன்னுடைய சக்தியாக ஏற்றுக்கொள். கைலாசம் காரயித்வாச, கைலாசத்தை ஏற்படுத்திக்கோ. காரயித் விஹரஸ்வ யதாசுகம். யூ கோ அண்ட் மூவ் அபவுட் ஃப்ரீலி. அதாவது உன்னுடைய இந்த சிருஷ்டியில உன்னுடைய காரியங்கள் என்னவோ அந்த காரியங்களை நீ செஞ்சென்று. முக்கிய தமோ குண தேஸ்து, உன்னுடைய பிரதானமான முக்கியமான குணம் தமோ குணமாக இருக்கட்டும். உனக்கான குணம் தமோ குணமாக இருக்கட்டும். நீ தமோ குண பிரதானனாக இருப்ப. நீ அதாவது தமோ குணத்தை உடையவனாக நீ அறியப்படுவாய். தமோ குணத்தை கொண்டு செயல்படுவனாக அறியப்படுவாய். ஏன்னா சம்ஹார தேவதைங்கிறதுனால தமோ குணம் அப்படிங்கிறது. கவுனம் இப்ப அதான் நம்ம தமோ குணம்னாக்க பாக்கி 2 குணமும் இல்லைங்கிறது இல்ல. ஏன்னா தமோ குணம் செயல்படணும்னாலும் செயல்பாடுங்கிறதே ரஜோகுணத்தை சேர்ந்தது. சோ யார் எந்த விதமான செயல்பாட்டை செய்யினாலும் கேவல சத்துவகுணமா இருந்தாலும் ரஜோகுண சம்பந்தம் இல்லைன்னா அந்த செயல்பாடே இருக்காது. தமோகுண ரஜோகுண சம்பந்தம் இல்லைன்னா தமோகுணத்திலேயும் செயல்பாடு இருக்காது. சோ அந்த ரெஸ்ட், ரஜோகுணத்திலிருந்து ரெஸ்ட் வேணும், நம்ம செயல்பாடு ரெஸ்ட் வேணும்னா தமோகுணம் போகணும். சோ 3 குணமும் இருந்தா தான் ஒருத்தரால செயல்பட முடியும். செயல்பாட்டுக்கு அந்த எந்த ஒரு குணமும் இயங்கணும்னாலும் பாக்கி 2 குணமும் வேணும். செயல்பாடு வேணும்னாலும் 3 குணமும் வேணும். ஆனா என்ன சொல்றா, தமோகுணம் பிரதானமா இருக்கட்டும், கௌனம்னா செகண்டரி, அதற்கு துணையாக ஆக்சிலரியாக ரஜோகுண தமோகுணம், ரஜோகுணமும் தமோகுணமும் இருக்கட்டும். தபஸ்தப்தம் ததாகர்த்தும் ஸ்மரணம் பரமாத்மனஹா சர்வ. ஹே சிவனே, தபஸ்தப்தும் தத்துவம்னு இருக்கணும். தபஸ்தப்தும் தபசை செய்வதற்கும், ததா கர்த்தும் ஸ்மரணம் பரமாத்மனஹா பரமாத்மாவை பத்தி நினைக்கிறதுக்கும். நீ சிவன் என்ன பண்றோம், மகா யோகின்னு பேரு. சதாசிவ காலமும் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். காளிதாசனே கேனாபி காமேன தபஸ்சாரன்னு எழுதியிருக்கா இல்லையா. அந்த மாதிரி தபசை செய்யணும்னாலோ, தபஸ் செய்யும் போதோ, தியானாதிகள் இருக்கும் போதோ, மகா யோகியா இருக்கும் பொழுதோ, சத்வகுணகா சாந்தகா கீதவ்ய சுதாரக, நீ என்ன பண்ணணும், சத்துவகுணத்தை கை கொள்ளணும். அதாவது உங்ககிட்ட 3 குணமுமே இருக்கும். நம்ம கிட்ட எந்த குணம் எப்ப இருக்கும்னு தெரியாது. நம்ம கல்டிவேட் பண்ணிக்கணும். சாதாரண சாமானிய ஜனங்களா இருக்கிற நம்ம கிட்ட இருக்க போறது, பிரதானமா இருக்க போறது ரஜோகுணம். மனுஷாலா இருந்து செயல்பட்டு இருக்கோம்னா நம்ம கிட்ட பிரதானமா இருக்க போறது ரஜோகுணம். இல்ல ஏதாவது தருகாலமும் ஒரு வேலையும் செய்யாம சோம்பேறித்தனமா படுத்துட்டு இருக்கோம், உட்காந்துட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா, ஆலசியம் இருந்ததுன்னா அந்த நேரத்துல நம்ம கிட்ட இருக்க போறது தமோ குணம். சோ மனுஷியாள்கிட்ட சாதாரணமா பிரதானமா இருக்க போறது ரஜோகுணமும் தமோ குணமும். நம்ம என்ன பண்ணணும், அந்த ரஜோகுணமும் தமோ குணமும் பிரதானமா இருக்கிறத விட்டுட்டு ஒரு பகவான்கிட்ட பக்தி, ஒரு ஸ்ரத்த, ஒரு நல்ல குணம் அப்படிங்கிற தன்மைகள்லாம் இருந்துட்டு இருக்கணுங்கிறதுக்காக சத்துவகுணத்தை நம்ம கல்டிவேட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணும். வளர்த்துட்டு நம்ம சாதாரண மந்தாதிகாரி, மத்தியாதிகாரியில இருந்து உத்தமாதிகாரி போற லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மள கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கிற சூழ்நிலை இருக்கு பாருங்க, அந்த சூழ்நிலை சாதாரண மனுஷாளுக்கு. பட் இந்த திரிமூர்த்திகளுக்கு அப்படி இல்லை. அவ தங்களுக்கு எந்த சமயத்துல எந்த குணம் வேணுமோ அந்த குணத்தை என்ன பண்ணலாம்,
அந்த சுரூபத்தை ஏத்துக்கலாம், அந்த சுரூபத்தோட அவ விளங்கலாம். சோ இந்த 3 குணங்களும் அவள்கிட்ட இருக்கிறதா இருந்தாலும் அந்த 3 குணங்களையும் வேணுங்கிற நேரத்துல வேணுங்கிற குணத்தை அவ உபயோகப்படுத்திக்க போறா. இதான் வால்மீகி ராமரை பத்தி வர்ணிக்கும் போது அவர் என்ன பண்ணார், குரோதம் ஆகாரிய தீவிரம். தனக்கு அசுராவோட சண்டை போடும்போது என்ன பண்ணாராம், கோபத்தை ஏற்றுந்தாராம், கோபத்தை வர வச்சிருந்தாராம். அந்த மாதிரி எப்படி கோபத்தை வர வச்சுக்கிறாரோ, அதாவது ஒரு குணங்கள், இந்த குணங்களை காட்டணும்னா அந்த குணங்களுக்கு, அந்த குணங்களுடைய கண்ட்ரோல்ல பகவான் இல்லை, அந்த விஷயங்களுடைய கண்ட்ரோல்ல பகவான் இல்ல, எல்லாமே பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த மாதிரி என்ன பண்ண, நீ எப்ப தபஸ் பண்றியோ, எப்ப தியானம் பண்ண போறியோ, அந்த நேரத்துல சத்துவகுணத்தை பிரதானமா ஏத்துக்கோ. அந்த நேரத்துல உங்கள்கிட்ட தமோ குணம் வேண்டாம், தமோ குணம் தேவையான அளவுக்கு கொஞ்சமா இருந்தா போதும்னு இருக்கும். கிரகீதவ்யா சத்துவகுணா சாந்தகா கிரகீதவ்யா, அந்த குணமானது கை கொள்ளப்பட வேண்டும். நம்மளால சொல்ல பாருங்க, புராணத்துல அழகா வர்ணிக்கும் போதே அந்த குணமானது கிரகீதவ்யா, அந்த குணமானது கை கொள்ளப்பட வேண்டும், அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அது பிரதானமாக ஆக்கிக் கொள்ளப்பட வேண்டும். சர்வதா திரிகுணா யூயம், நீங்க 3 பேரும் எப்பொழுதும் 3 குணத்தையுமே உடையவர்களாக இருக்கிறீர்கள். சோ 3 பேருக்குமே 3 குணமும் எப்பவுமே இருக்கும். எந்த நேரத்துல எந்த மாதிரி செயல்பாடு, அந்த செயல்பாட்டுக்கு எந்த குணமோ அந்த குணத்தை கிரகீதவ்யா, அந்த குணத்தை பிரதானமா எடுத்துக்கணுமே ஒழிய நீங்க இந்த குணத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டவர்கள் அதனால ஹைரார்கி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. சிருஷ்டி ஸ்திதி அந்த காரக்காக, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்ற 3 காரியத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கணும். ஏவில் விஹீனம் சம்சாரே வஸ்து நைவாத்திர குத்திரச்சித்து ஏவிகி திரிவிகி குணைகி, இந்த 3 குணங்களும் இல்லாமல், 3 குணங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் சம்சாரத்துல ஒரு விதமான வஸ்து கூட கிடையாது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, கீதையிலே இந்த இது வருது, அதாவது எதஸ்தி பிருத்திவியாம்பா திவி தேவேஷு வா புனः சத்வம் பிரகிருதி முக்தே எதேவி ஸ்யாத் திரிபிர் குணை. அதாவது பூலோகத்திலே ஆகட்டும், தேவலோகத்திலே ஆகட்டும், எந்த இடத்திலே ஆகட்டும், இந்த 3 சம்பந்தங்களுடைய, இந்த 3 குணங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு சத்துவம், சத்துவம்னா எனி எக்ஸிஸ்டிங் திங் ஆர் ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன், எனிதிங் விச் எக்ஸிஸ்ட், அதாவது இதை தவிர, பரபிரம்மத்தை தவிர, நிர்குண பரபிரம்மத்தை தவிர இந்த ஒரு வஸ்து, இந்த 3 குணங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு வஸ்து கூட லோகத்துல கிடையாது அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா. இதுல என்ன ஆகும்னாக்கா, நம்ம அந்த இது இருக்கு பாருங்க, பகவானுடைய இது சத்தியலோகம், அதாவது எந்த லோகம் மோட்சம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த லோகத்துல சுத்த சத்துவ பிரதானம், அங்க இந்த மாதிரி 3 குணங்களுடைய சம்பந்தம் கிடையாது, இந்த 3 குணங்கள் இல்லாம கேவல சத்துவ குணத்தோட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சாதாரணமா சில புராணங்கள்ல அது வர்ணிச்சிருக்கும். அந்த லோகத்தையே பிரதானமா வர்ணிக்கிற புராணங்கள்ல அந்த மாதிரி சத்துவகுண பிரதானம்னு வர்ணிக்கப்பட்டதா இருக்கும். ஆனா தேவி பாகவதம் என்ன சொல்றதுன்னா, அது பக்தர்களுக்கு, அந்த பக்தர்கள் தங்களுடைய ஞானத்தை அடையிறதுக்கு இல்ல தியானாதிகள் பண்றதுக்காக அந்த லோகத்துல சொல்லப்பட்ட விஷயம். வாஸ்தவத்துல எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 3 குணங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு வஸ்துவும் இருக்க முடியாது. எந்த வஸ்துவா இருந்தாலும், திரிமூர்த்திகள் உட்பட எந்த வஸ்துவா இருந்தாலும், ஈஸ்வரன் உட்பட எந்த வஸ்து, ஏன்னா ஈஸ்வரன் மாயா சம்பந்தத்தோட வருவது தானே, மாயிட்டு திரிகுணம் இருக்கும் இல்லையோ, அதனால எந்த வஸ்துவா இருந்தாலும் அது திரிகுண சம்பந்தம் இல்லாமல் இருக்க முடியாது. சோ ஏவிகி விஹீனம் சம்சாரே, சம்சாரத்துல வஸ்து நைவாத்திர குத்திரச்சித்து, ஒரு வஸ்து கிடையாது. வஸ்து மாத்திரம் திருஷ்யம் சம்சாரே திரிகுணம் கிட்டது. சம்சாரத்துல வஸ்து மாத்திரம் அப்படின்னு ஒரு வஸ்து இருந்ததுன்னாக்கா, அதாவது ஒரு வஸ்துன்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்க, சரீரம்னா வஸ்து தானே, திரிகுணம் கிட்டது. திருஷ்யம் நிர்குணம் லோகே நபூதம் நபவிஷ்ணோ பவிஷ்யதி. நிர்குணமான வஸ்து நம்மளுடைய அறிவுக்கு வரக்கூடியதாக, திருஷ்யம்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க கூடியதாக சொல்லுவோம், தெரிஞ்சுக்கக்கூடியதா நம்மளால அறியப்படக்கூடியது. நிர்குணமான ஒரு வஸ்து நம்மளால அறியப்படக்கூடியதுங்கிறது இது வரைக்கும் இருந்ததும் இல்ல, இருக்க போறதும் இல்ல. நிர்குணம்ங்கிறது அறியிற வஸ்துவா இருக்குமே ஒழிய, ஏன்னா ஆத்மாதான் நிர்குண வஸ்து, ஆத்மாதான் எல்லாத்தையும் அறியறது. இதுல சொன்னார் பாருங்க மைத்ரேயி பிராமணத்துல, அதாவது விஜயாதாரமரே கேன விஜானியா, விஜயாதாரமரே கேன விஜானியாத்துல. சோ அறியிற வஸ்துவ நம்ம எப்படி அறிஞ்சுக்க முடியும்? அறியிற வஸ்து எல்லாத்தையும் அறியிற வஸ்துவா தான் இருக்க போய, அது அறியப்பட போற வஸ்துவா இருக்க போறது இல்ல. அதனால அது அறியப்பட போற வஸ்துவா இல்லாததுனால நிர்குணமான வஸ்து என்ன ஆகும், நபூதம் திருஷ்யம் நபூதம் ந பவிஷ்யதி. அது அறிவுக்கு விஷயமானதும் இல்ல, அறிவுக்கு விஷயமாக போறதுங்கிறதும் இல்ல. நிர்குண பரமாத்மாசோ நது திருஷ்ய கதாச்சன. பரமாத்மாங்கிறவர் நிர்குணர், அவர் எப்பவுமே அறிவுக்கு விஷயமானவர் இல்ல. சகுணா நிர்குணாச்சாகம் அம்பாள் சொல்றா. இத்தனை சொல்ல பாருங்க,
சகுணா நிர்குணாச்சாகம், நான் சகுணமாயும் இருக்கேன் நிர்குணமாயும் இருக்கேன். நான் தான் மாய, நான் தான் பிரகிருதி, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், பரமாத்ம சம்பந்தத்தோட சிருஷ்டிக்கிறேன். சோ அப்படிப்பட்ட நான் எப்படி இருக்கேன்? சகுணஸ்வரூபமாயும் இருக்கேன் நிர்குணஸ்வரூபமாயும் இருக்கேன். சகுணா நிர்குணாச்சாகம் சமயே, எந்த சமயம்னா காலத்துல, எந்த நேரத்துல வேணுமோ அந்த நேரத்துல சகுணமா, எந்த நேரத்துல வேணுமோ அந்த இடத்துல நிர்குணமா. சங்கரோத்தமா, சங்கர உத்தமா, எல்லாத்த காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய, அதாவது அனைத்துக்கும் காரண வஸ்துவா இருக்கிறதுனால உத்தமா. உத்தமாங்கிறது டிரான்சென்டென்டல் அர்த்தம், எல்லாத்தையும் தாண்டி நிக்கிறேன், எல்லாத்துக்கும் காரணமா எல்லாத்தையும் தாண்டி நிக்கிறதுனால எந்த இடத்துல எப்ப எது தேவையோ அந்த இடத்துல சகுணமாயும் நிர்குணமாயும், தேவையான சகுணமா இருக்க, தேவையில்லாத சமயத்துல வெறும் கேவல நிர்குணஸ்வரூபமா இருப்பேன். எப்படி? சதாகம் காரணம் சம்போ நச்ச காரியம் ஹே சம்போ, சதாகம் காரணம், எப்பொழுதும் நான் கேவல காரணஸ்வரூபம் தான். நான் எதுல இருந்து உண்டு பண்ணப்பட்டவள் இல்லை. உண்டு பண்ணப்பட்டவளா இருந்தா எதுல இருந்து உண்டு பண்றதோ அந்த காரண வஸ்து பிரகிருத்தியா போயிடும், இது ஆகாது. அதனால நான் எப்பவுமே என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஏன் சக்தி சுரூபம், பிரம்மத்தினுடைய சக்தி சுரூபமா இருக்கிறதுனால அது எங்க இருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு சொல்லி அது நம்ம விஷயத்துக்கு ஞானத்துக்கு உட்படாதது. நிர்குணம், அதுவும் நிர்குணமா இருக்கிறதுனால நம்மளுடைய ஞானத்துக்கு உட்பட முடியாதது. என்ன நிர்குணம்னு சொல்ல என்ன அர்த்தம்? மூணு குணமும் அது இடத்துல சமானமான சுரூபமா இருக்கிறதுனால. சதாகம் காரணம் சம்போ நச்ச காரியம் கதாச்சன, ஒரு பொழுதும் நான் காரியமாக ஆவதில்லை. நான் உண்டு பண்ணப்படுறது இந்த காலத்துல இந்த இடத்துல இந்ததுல இருந்து இந்த காரணத்துக்காக உண்டு பண்ணப்பட்டேன் அப்படின்றது எனக்கு பொருந்தாது. சகுணா காரணத்வாத்வை நிர்குணா புருஷாந்திகே, என்னை ஏன் சகுணான்னு சொல்ற? நான் லோகத்துல இருக்கிற பாக்கி சமஸ்த வஸ்துக்கும் காரணமா இருக்கிறதுனால, காரணமா இருக்கும்போது அந்த மூணு குணத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் வரும். சோ அது எங்கிட்ட இருக்கிற குணத்தினுடைய ஏற்றத்தாழ்வுனால ஜெகத் சிருஷ்டி ஏற்படுறது. சோ நான் காரணஸ்வரூபமா இருக்கிறதுனால சகுணான்னு பேசப்படுறேன். புருஷன்கிட்டயே எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற காரணத்தினால, பிரளய காலத்துல புருஷன்ட்ட இருக்கிறதுனால நிர்குணம்னு சொல்லப்படுறேன். ஏன்னா புருஷன்ட்ட இருக்கிறது சகுணமா இருக்க முடியாது. சோ நான் புருஷன்ட்ட இருக்கிறதாக நான் உணரப்படும் காலத்தில் நான் நிர்குணம், அதாவது மூணு குணத்தினுடைய பேலன்ஸ்ல இருக்கிறதாக உணரப்படுறேன். எங்கிட்ட இருந்து என்னென்ன வருதுன்னு அந்த சிருஷ்டி பிரக்கிரியை சொல்றேன். மகத்தத்துவம் அகங்காரோ குணா சப்தாதயஸ்ததா காரிய காரண ரூபேண சம்சரந்தே ஸ்வஹர்நிசம். இதுதான் சாங்கியர்கள் சில விஷயங்கள்லாம் ரெண்டு கிளாஸுமே ஒன்னா சொல்ற மாதிரி இருக்கும். சாங்கியத்துல சொல்றது சிலது நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்ப நம்ம ஆட்டம்ல பாக்குறோம், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வச்சுக்கோங்க. மூணு குணம் இப்ப ஆட்டம்ல நம்ம எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி ஆட்டம்ல எலக்ட்ரான் சுத்திட்டே இருக்கு இல்லையா? அப்படி எலக்ட்ரான் சுத்திட்டே இருக்கும்போது எலக்ட்ரான் எங்கேயாவது தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திடும்னு சொல்ல முடியுமோ? அந்த எலக்ட்ரான் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திடுச்சுன்னா அது திருப்பியும் சுட்டி ஆரம்பிக்கணும்னா அதுல யார் இயக்கத்தை ஏற்படுத்துறது, எப்ப ஏற்படுத்துறது, எப்படி ஏற்படுத்துறது, திருப்பி அதுல ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதனால எலக்ட்ரான் எப்ப ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, அது நிக்கவும் நிக்காது, அது சுத்திட்டே இருக்க போறது. அதே மாதிரிதான் ஆக்டிவா இருந்துட்டே இருக்க போறது. சோ எப்படி எலக்ட்ரான் ஆக்டிவா இருந்துட்டே இருக்கோ அந்த மாதிரி இந்த மூணு குணங்களும் ஆக்டிவா இருந்துட்டே இருக்கும். இந்த மூணு குணங்களுடைய ஆக்டிவிட்டியும் ஒரே மாதிரி ஈக்குவல் போர்ஸ்ல இருந்ததுன்னா அதான் பிரளயம். அப்ப அந்த இடத்துல எந்த விதமான சேஞ்சும் ஏற்பட முடியாது. டிஸ்டர்பன்ஸ் ஆகும் போது ஒண்ணு ஏற்ற குறைவு ஆகும் போது அதனுடைய ஆக்டிவிட்டிஸ்ல டிஃபரன்ஸ் வரும்போது என்ன ஆகுது, ஒண்ணு பெருசு ஒண்ணு சின்னதுன்ற சூழ்நிலை வரும் பொழுது அப்ப அந்த இடத்துல தட் காசஸ் இம்பேலன்ஸ், டிஸ்டர்பன்ஸ். அதுதான் சிருஷ்டிக்கு காரணம். சோ அப்ப அந்த இடத்துல வரும்போது என்ன, அந்த முதல் சிருஷ்டி எங்க இருந்து வருது? மகத்தத்துவம். அந்த இடத்துல அகங்காரன்றதுல கொஞ்சம் இது இருக்கு, புரிஞ்சுக்கணும், நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அகங்காரம் மாத்தி மாத்தி ரெண்டு மூணு, அதாவது அது ஆரம்பம் முதல் அகங்கார பிரமுகம். எல்லா தத்துவங்களுக்கும் முதல் தத்துவம் அகங்காரம்னு இருக்கிறதுனால மகத்தத்துவத்துக்கு கூட அகங்காரம்னு ஒரு பேர் உண்டு. மகத்தில இருந்து வர தத்துவமும் அகங்காரம், மகத்தத்துவத்துக்கும் அகங்காரம்னு ஒரு பேர். அந்த நேரத்துல ஒண்ணு நம்மளுக்கு என்ன ஆகும், எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறதுனால எந்த இடத்துல எது எப்படி வருதுங்கிறது சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி தருது. அது அகங்காரம் மாதிரியே இருக்கிறதுனால அதுக்கும் அகங்காரம்னு பேருன்னு. சோ மகத்தத்துவங்கிற அகங்காரம், மகத்தத்துல இருந்து வந்த அகங்காரம்னு ரெண்டு அகங்காரம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இந்த வந்த தத்துவத்தை சொல்றாரு. மகத்தத்துவம் அகங்காரா குணாஹா சப்தாதயஸ்ததா. அப்புறம் இந்த 5 சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த அப்படின்னு சொல்லக்கூடிய 5 குணங்கள். சோ மகத்தத்துவம் ஒண்ணு, அகங்காரம் ஒண்ணு, இந்த 5 7. பிரகிருதி ஒண்ணு முதல்ல இருந்தது, பிரகிருதியில இருந்து வந்தது இந்த 7. இந்த 7 காரிய காரண ரூபேன. இது பிரகிருதியில இருந்து வந்ததுங்கிற சென்ஸ்ல காரியமா இருக்கு.
இதுகள்ல இருந்து பாக்கி வஸ்துக்கள் வர்றதுங்கிற சென்ஸ்ல காரணமா இருக்கு. சோ காரிய காரண ரூபேண சம்சரந்தே ஸ்வகர்நிசம். இவைகள் என்ன சம்சரந்தே, சம்சரந்தேன்னு சம்சாரிச்சுட்டு இருக்கு, மூவ் பண்ணிட்டே இருக்கு. சதுத்பூத சதுத்பூத ஸ்வஹங்காரா. இப்ப இந்த அகங்காரங்கிறது இந்த மகத்தத்துவத்தினுடைய அகங்காரம். சதுத்பூதா அது சத்துவத்தில் இருக்கக்கூடிய பிரகிருதி, அதாவது மாயை, அதாவது அம்பாள்கிட்ட இருந்து வந்தது. அம்பாள் தான் இந்த மகத்துவத்தை சிருஷ்டி பண்றார். சதுத்பூத ஸ்வஹங்காரா தேனாகம் காரணம். நான் காரணஸ்வரூபமா இருக்கேன். என்கிட்ட இருந்து இது வந்ததுனால நான் கேவல காரணஸ்வரூபமா இருக்கேன். அகங்காரஸ்ட மே காரியம். அதாவது இந்த மகத்தத்துவம் வந்தது இல்லையா, அந்த மகத்தத்துவத்துக்கு அகங்காரம்னு பேரு. அகங்காரஸ்ட மே காரியம் திரிகுணோசோ பிரதிஷ்டிதா. அதுவும் திரிகுணஸ்வரூபமா இருக்கு. அகங்காரான் மகத்தத்துவம். அதாவது இந்த இடத்துல அகங்காரம்ங்கிறது அவ்வியக்தத்தை குறிக்கும். மகத்தத்துவம் புத்திசா பரிகீர்த்திதா. மகத்தத்துவங்கிறது அத்வைதத்தை கூட சமஷ்டி புத்தி அப்படின்னு சொல்லுவா. மகத்தத்துவத்தை சமஷ்டி புத்தி. சோ புத்திசா பரிகீர்த்திதா. மகத்தத்துவம் ஹி காரியம் சியாத் அகங்காரோ ஹி காரணம். இப்ப இந்த மகத்தத்துவத்திலிருந்து வரக்கூடிய அகங்காரத்தை பேசுறார். மகத்தத்துவம் ஹி காரியம் சியாத், அதாவது சமஷ்டி புத்தி. அதுக்கடுத்தது அகங்கார தத்துவம் அதுல இருந்து வருது. அகங்காரோ ஹி காரணம். தன்மாத்திராணித்து அகங்கார. அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், அதாவது சப்த தன்மாத்திரை, ஸ்பர்ஷ தன்மாத்திரைன்னு 5 பூதங்களுக்கும் குணமா இருக்கக்கூடிய 5 தன்மாத்திரைகள் இருக்கு இல்லையா. தன்மாத்திராணி துவங்காரா உத்தத்தியந்தே சதைவகி. காரணம் பஞ்சபூதானாம். இந்த பஞ்ச தன்மாத்திரைகள்ங்கிறது பஞ்சபூதங்களுக்கும் காரணம். அதாவது சப்த தன்மாத்திரையிலிருந்து ஆகாசம், ஸ்பர்ஷ தன்மாத்திரையிலிருந்து வாயு, ரூப தன்மாத்திரையிலிருந்து தேஜஸ், ரச தன்மாத்திரையிலிருந்து அப்பு, கந்த தன்மாத்திரையிலிருந்து பிருத்திவி. காரணம் பஞ்சபூதானாம் தானி சர்வ சமுத்பவே. எல்லாம் உண்டாடுறதுக்கு அதுகள் தான் காரணம். அதுல இருந்து வேற என்னென்ன வருது? கர்மேந்திரியாணி பஞ்சைவ பஞ்ச ஞானேந்திரியாணிச்ச. இந்த வஸ்துக்கள்ல இருந்து, அதாவது இந்த அகங்கார தத்துவத்திலிருந்து கர்மேந்திரியாணி 5 கர்மேந்திரியங்கள், வாக்பாணி பாதபாயு உபஸ்தம். அப்புறம் ஞானேந்திரியாணி, ஞானேந்திரியாங்க அந்த இது இருக்கு பாருங்க, தமிழ்ல சொல்லுவோம் மெய் வாய் கண் மூக்கு நாக்கு செவி அப்படின்ற மாதிரி. அந்த இதெல்லாம் அந்த ஞானேந்திரியங்கள்லாம், அதாவது ஸ்ரோத்ர துவக்கு சற்றுஸ் ரசனா காண அப்படிங்கிற 5 பஞ்ச ஞானேந்திரியாணிச்ச. மகாபூதானி பஞ்சைவ பிருத்திவி தேஜோ வாயு ஆகாசம் மனஷோடசமேவச்ச. சோ 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், மனசு 16 ஆச்சு. இந்த 16 இதெல்லாம் என்ன இருக்கு? காரியஞ்ச காரணம் செய்ய கணோயம் ஷோடசாத்மகா. இந்த 16 சேர்ந்து ஷோடசகச்ச 16 சேர்ந்த கணம், அது கேவல காரியம். அதுல இருந்து வேற ஒண்ணும் வர போறது இல்ல. அதுதான் இந்த ஜெகத்தா மாறுறது. அதுல இருந்து ஜெகத்து உண்டாருதுங்கிறது இல்ல. பரமாத்மா புமானாத்யா. எல்லாத்தையும் தாண்டி மேல இருக்கிறவன் பரமாத்மா. ந காரியம் நச்ச காரணம். அவன் இதுல இருந்து வரவும் இல்லை, எதுக்கும் காரியமும் இல்லை. அவன்கிட்ட இருந்து எதுவும் வரதும் இல்லைன்னா அவன் நிர்குண பரமாத்மா. அதனால கேவல காரணஸ்வரூபமும் கிடையாது. பிரகிருதி தான் காரணமா இருக்கு. பிரகிருதி சம்பந்தப்பட்ட புருஷன், அதாவது புருஷன் சம்பந்தப்பட்ட பிரகிருதி எல்லாத்துல இருந்து வரலாம். ஏவம் சமுத்பவஸ்ரம்போ சர்வேஷாம் ஆதி சம்பவே. இதுதான் சிருஷ்டி. அதாவது பிரம்மா ஆரம்பத்துல சிருஷ்டி அப்படின்னு சொன்னோடனே எப்படி சிருஷ்டிக்கிறது, எதிர இருந்து சிருஷ்டிக்கிறது, என்னமா சிருஷ்டிக்கிறது எல்லாம் கேட்டார் இல்லையா. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி சிருஷ்டி என்ன, ஆதி சிருஷ்டி என்ன அப்படிங்கிற விஷயங்களை இந்த இடத்துல சொல்றார். சங்கேபேன மயா புரோக்த தவ தத்திர சமுத்பவா. இதுதான்ப்பா சிருஷ்டி, இதுலதான் தவ தத்திர சமுத்பவா. உனக்கும் இந்த இடத்துல தான் உற்பத்தி, நீங்களும் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பிரஜன்துவத்திய விமானேன. இப்ப நீங்க எந்த விமானத்துல ஏறி இங்க வந்தீங்களோ அந்த விமானத்திலேயே ஏறி கிளம்புங்கோ. பிரஜன்துவத்திய விமானேன. ஏன்னா தனியா நீங்க போக முடியாது உங்க இடத்துக்கு. காரியார்த்தம் மம சத்தமாக. காரியார்த்தம் அதான் சொல்றாரு, மம காரியார்த்தம். இப்ப நீங்க சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் பண்றீங்கன்னா உங்களுடைய காரியம் இல்ல, உங்களுக்காக நீங்க பண்ணல, நான் அதை பண்றேன், உங்க மூலமா நான் பண்றேன், அது என்னுடைய காரியம். ஏன்னா ஜெகத் சிருஷ்டிங்கிறது, ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சமாரங்கிறது மாயா சம்பந்தப்பட்டது. அது என்னுடைய காரியம், நான் பண்றேன், அது உங்க மூலமா நடக்கிறது. அதனால இந்த காரியம் என்னுடைய காரியம் நடக்கணுங்கிறதுக்காக நீங்க போய் நடத்துங்கோ, கிளம்புங்கோ. ஸ்மரணாத் தர்சனம் துத்தியம் தாசியேகம் விஷமே ஸ்திதே. ஏதாவது எப்பாவது விஷமே ஒரு ப்ராப்ளம் இருக்குமானால் கட்ட காலத்துல ஸ்மரணாத் என்ன நீங்க நினைச்சா போறோம், அந்த இடத்துல துத்தியம் தரிசனம் ஜாஸ்தியே. அந்த இடத்துல இம்மீடியட்டா நான் என்ன பண்றேன், மேனிஃபெஸ்ட். நான் அந்த இடத்துல ஆவிர்வாவமாயி உங்களுக்கு என்ன விஷயமோ, என்ன ஹெல்ப் வேணுமோ, எதுக்காகவோ அதுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்.
உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்குறேன். அந்த ஸ்மரணத்தினாலேயே போறோம். நீங்க எனக்கு வந்து ஒரு கஷ்டத்துல நினைச்சதுன்னா அந்த இடத்துல நான் ஆவிர்பாவம் ஆயிடுவேன். ஸ்மர்த்தவியாகம் சதா தேவாக பரமாத்மா சனாதனா. ஸ்மர்த்தவியாகம் என்னை எப்பொழுதும் நீங்க நினைச்சிட்டு இருக்கணும். பரமாத்மா சனாதனா, அதோட பரமாத்மா ஆத்மஸ்வரூப ஞானமும் எப்பவும் இருந்துட்டே இருக்கட்டும். அந்த அதாவது நான் செய்யறேன், நான் பெரியவன் அப்படின்னு என்ன ஆகும், எப்பவுமே ஒரு சரீரம் இருக்கும் பொழுது அந்த சரீரத்தோட ஐடென்டிட்டி வந்துடும். சரீரத்தோட ஐடென்டிட்டி வரும்போது சரீரத்துல ஐங்கிற ஒரு ஞானம் வந்துட போகுது. அப்ப நான் பண்றேன்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண போறோம், தனியா நம்ம பண்றதா நினைச்சுக்க போறோம். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு, அம்பாள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு நம்ம ஒரு கருவியா இருந்துட்டு அவ கையில அவ பண்றா, நம்ம மூலமா அவ பண்ணிக்கிறா அப்படிங்கறத விட்டுட்டு நான் பண்றேங்கிற எண்ணம் வந்துட போறது. அந்த எண்ணம் வரும்போதுதான் என்ன ஆகுது, அப்போ வந்து எது நல்லது கெட்டது, எது வேணும் எது வேண்டாங்கிற நம்மளுக்கு வந்து ஐடென்டிட்டி மட்டும் இல்ல, வேணும் வேண்டான்ற லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வரும்போது அதுதான் சம்சாரம் இல்லையா, ராகத்வேஷங்கள். சோ அதான் அந்த இதுல சொல்ல இருப்பாங்க ஆச்சாரியர்கள் வந்து பிரம்மசூத்திர வார்ஷியத்துல ததாச்ச ஆச்சாரிய பிரணீதம் நியாயோபபிரமீதம் சூத்திரம் துக்க ஜன்ம பிரவருத்தி தோஷ மித்யா ஜானானாம். சோ இப்ப என்ன வருது, துக்கம் எங்க இருந்து வருது, முதல்ல மித்யா ஜானம். அந்த இடத்துல என்ன பண்றோம், ஐடென்டிட்டி. இது வந்து சரீரத்துக்குள்ள ஆத்மா இருந்துட்டு இருக்கு, சரீரம் ஆத்மாவும் தனித்தனியா இருந்துட்டு இருக்கு, ஆத்மாவும் சரீரமும் தனியா இருக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஏதோ கர்ம பலன் பிராரப்த பலனால இந்த சரீர சம்பந்தம் ஆத்மாவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத விட்டுட்டு நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற ஞானம். அதாவது சரீரத்தையும் ஆத்மாவையும் என்ன பண்றோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அது ரெண்டுத்தையும் ஐடென்டிஃபை பண்ணும்போது லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அந்த வஸ்துக்கள் எல்லாமே இது நல்லது, இது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஒவ்வொரு வஸ்துவிலையும் தவறான ஒரு புரிதல்கள் ஏற்பட்டுள்ளது. அதுதான் மித்யா ஜானம். அந்த மித்யா ஜானம் வரும்போது என்ன ஆகுது, அந்த மித்யா ஜானத்தினுடைய அடிப்படையில என்ன ஆகுது, மித்யா ஜானம் தவறான அறிவு. எது வாஸ்தவத்துல உண்மையான வஸ்து இல்லையோ அதுல உண்மை, அது நல்லது எனக்கு வேணும் இது வேண்டாம் அப்படின்ற அறிவெல்லாம் ஏற்பட்டு போறது. சோ துக்க ஜென்ம பிரவருத்தி தோஷம் மித்யா ஜானம். மித்யா ஜானம் இருக்கும்போது என்ன ஆகுது, அதுல வந்து அட்டாச்மெண்ட் ஏற்படுறது. அது வந்து என்ன ஆகுது, அதாவது இந்த ராகத்வேஷாதிகள் ஏற்படுறது. அதுல இருந்து என்ன ஆகுது, பிரவருத்தி நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். எதுல ராகம் இருக்கோ அது வேணும், அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்றோம். எதுல தோஷம் இருக்கோ அதை நம்ம என்ன பண்றோம், அவாய்ட் பண்ண ட்ரை பண்றோம். சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் எதோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரி அந்த நினைக்கிறதே முதல்ல தலைவலி தானே. சோ பிரவருத்தி, அந்த பிரவருத்தி வரும்போது என்ன ஆகுது, அந்த பிரவருத்தில இருந்து ஆக்ஷன், ஆக்ஷன்ல இருந்து கர்மா, கர்மாவில இருந்து புண்ணிய பாபங்கள், புண்ணிய பாபங்கள்ல இருந்து சுக துக்காதிகள்னு அதேதான் திருப்பி 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 என்ன ஆகும், ஜென்மனோ துக்கம், அந்த துக்கத்திலிருந்து ஜென்மம், ஜென்மத்திலிருந்து துக்கம்னு மாத்தி மாத்தி புனரப்பி மரணம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடதே சயனம்னு அந்த மாதிரி திரும்பி திரும்பி அது வந்துட்டு இருக்கு. சோ அதனால என்ன ஆகுது, இவ்வளவுத்துக்கும் காரணம் ஆத்மாவை நம்ம நினைக்காதது, ஆத்மஸ்வரூபத்தை தனியா நினைக்காது, நம்ம யாருங்கிறது ஞானம் நம்மளுக்கு இல்லாதது. அதுதான் ஸ்மரணா தரிசனம் துப்பியம் தாசியேகம் விஷமே ஸ்திதே ஸ்மர்த்தவியாகம் சதா தேவாக. தேவர்களே, அகம் அதாவது இந்த பிரகிருதி ஸ்வரூபமானது சதா சர்வகாலமும் நினைக்கப்படணும். பரமாத்மா சனாதனஹா, எட்டர்னலா இருக்கிற பரமாத்ம ஸ்வரூபமும் எப்பொழுதும் அதனுடைய ஞாபகம் போயிடக்கூடாது. உபயோ ஸ்மரணாதேவ, அதாவது இந்த பிரகிருதி புருஷன் அந்த ரெண்டு பேருடைய ப்ராப்பரான ஸ்மரணத்தினாலதான் காரிய சித்தி ரசம்சயம், வாஸ்தவமான காரிய சித்தி. மற்றபடி என்ன ஆகும், ஏதோ காரியம் நடந்துட்டு இருக்கும், நம்ம பண்றோம், நம்ம செய்யறோம், நம்மளுக்கு அதுல அச்சீவ்மெண்ட் வருதுங்கிறது இல்ல. ஏதோ காரியம் பிராரப்த வசத்தினால நடக்கணும், நடந்துட்டு இருக்கோம், நம்ம ஏதோ செஞ்சோம், நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்ன்ற அந்த நினைப்புகளும் வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கூடாது அப்படின்னு என்ன பண்ணா அம்பாள் உபதேசம் பண்றார். பிரம்மா மேல கதையை வந்து நாரதர் கண்டினியூ பண்றார். யுக்தியுக்த்வா விசசர்ஜாத சக்தி தத்வா சக்தி சுசம்ஸ்கிருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையும் பார்த்து நீங்க கிளம்புகோ அப்படின்னு அம்பாள் அவளுக்கு எல்லாம் வந்து உத்தரவு கொடுத்துட்டா. இத்தியுக்த்வா விசசர்ஜன she sent them to their respective places னு அர்த்தம். இத்தியுக்த்வா விசசர்ஜ அஸ்மான் தத்வா சக்தி சுசம்ஸ்கிருதாக, எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக சுசம்ஸ்கிருதாக சக்திஹி தத்வா, அதாவது எங்களுடைய அந்த ரெஸ்பெக்டிவ் சக்தி, அதாவது விஷ்ணுவுக்கு என்ன பண்ணா மகாலட்சுமி, பிரம்மாவுக்கு வந்து மகா சரஸ்வதி, சிவனுக்கு வந்து மகாகாளி.
அந்த 3 சக்தியும் கொடுத்தா. விஷ்ணவேத மகாலட்சுமி, மகாகாளியும் சிவாயிச்ச, மகா சரஸ்வதி மக்கியம். ஏன்னா பிரம்மாதான் நாரதர் கதை சொல்றாரு இல்லையா, மகா சரஸ்வதி மக்கியம் எனக்கும் கொடுத்து ஸ்நானாத் தஸ்மாத் விசர்ஜிதா. அந்த மணிப்பூர்ன்ற ஸ்தானத்துல நாங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம் இல்லையா, அம்பாளுடைய ஸ்ரீநகர் அந்த அந்த ஸ்ரீநகர ஸ்தானத்துல, அங்க இருந்து எங்களை என்ன பண்ணா, தஸ்மாத் விசர்ஜிதாக we have been sent out. ஸ்தலாந்தரம் சமாசாத்திய. இது வரைக்கும் நாங்க 3 பேரும் ஸ்ரீ ரூபத்துல தான் இருந்தோம். அம்பாளுடைய பக்கத்துல இருக்கும்போது நாங்க 3 பேரும் என்ன பண்ணோம், ஸ்ரீ ரூபத்துல இருந்துட்டு இருக்கோம். எங்க 3 பேரையும் ஸ்ரீயா கன்வெர்ட் பண்ணிட்டு பக்கத்துல வச்சிட்டு இருக்கா. எங்களுக்குள்ள பாவனை நாங்க விஷ்ணுவா இருக்கோம், ஆனா ஸ்வரூபத்துல பாவனை புமானா இருக்கும், ஸ்வரூபத்துல ஸ்ரீ ரூபத்துல இருக்கும். இப்ப என்ன பண்ணா, ஸ்தலாந்தரம், நீங்க கிளம்பலாம், வண்டி ரெடியா இருக்கு, விமானம் ரெடியா இருக்கு, ஏறின் கிளம்பலாம்னு சொல்லும் பொழுது அந்த விமானத்தை ஏறதுக்காக அம்பாளுடைய சரீரத்திலிருந்து வெளியில வந்து வேற ஒரு இடத்துக்கு போனோம் இல்லையா. ஸ்தலாந்தரம் சமாசாத்திய தே ஜாத்தாக புருஷாக வயம். நாங்க போன உடனே என்ன எடுத்து வயம் புருஷாக, நாங்க பழையபடி எங்களுடைய சொரூபத்துக்கு வந்துட்டோம். சிந்தையந்த ஸ்வரூபம் தத் பிரபாவம் பரமாத்மத்தும். நாங்க 3 பேர் என்ன பண்ணோம், அந்த அம்பாளுடைய சொரூபத்தை நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம். சிந்தையந்த ஸ்வரூபம் தத் பிரபாவம் பரமாத்மத்தும், அத்புதமான அம்பாளுடைய பிரபாவத்தை பார்த்துட்டு இருக்கோம். விமானம் தத் சமாசாத்திய சம்ரூடா சத்திர தைத்ரயா. அந்த விமானத்துல ஏறினோம். நாங்க ஏறின க்ஷணம் தான் அந்த விமானம் எவ்வளவு என்ன டைம் மிஷின் மாதிரி அந்த விமானத்துக்குள்ள ஏறின சம காலத்துல விமானத்துக்குள்ள காலடிச்சு ஏறினதுதான் நத்வீபோசு. அந்த அம்பாளுடைய அந்த தீபம் இருக்க மணி தீபம் அப்படிங்கிற இடம் வந்து கண்ணிலேயே படல. நத்வீபோசு நசா தேவி, அந்த தேவியும் காணும். அந்த தீபத்தை சுத்தி கவர் பண்ணிட்டு இருக்கிற சுதா சிந்து, அதாவது அமிர்த சாகரம், அமிர்த சமுத்திரம் இருக்கு பாருங்க, அந்த அமிர்த சமுத்திரமும் கண்ணுக்கு தென்படல. ஒண்ணுமே இல்ல, அந்த இடமும் இல்ல, அம்பாளும் தெரியல, அந்த தீவும் தெரியல, அங்க இருந்தவா யாருமே எதுவுமே தெரியல. அங்க அதெல்லாம் இருந்துதான் என்ன ஏது, ஏதோ ஒரு மிராக்கிள் மாதிரி, அவ்வளவுதான். புனர்திருஷ்டம் விமானம் வை தத்ராத்மாவில் நசான்யதா. ஏற்கனவே பார்த்த விமானம் தான் இருந்து, வேற எதுவும் தெரியல. அதான் சொல்ற ஆசாத்தியதஸ்மின் விததே விமானே. சாதாரண விமானம் இல்ல, நாங்க அவ்வளவு பேரு ஏறும்போது விஸ்தாரமா எங்க அவ்வளவு பேருக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு விததே எக்ஸ்பான்சிவான விமானம். ஆசாத்தியதஸ்மின் விததே விமானே பிராப்தாவயம் பங்கஜ சந்நிதௌச்ச. பங்கஜம் ஏற்கனவே வந்து அந்த சேர் இருந்த இடம் இருக்கு பாருங்க, மதுகைட்டுபால சம்ஹாரம் பண்ணிட்டு அங்க இடமே இல்லை, நிக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு பூமியில வந்து எங்க சிருஷ்டி பண்றது, எந்த இடத்துல சிருஷ்டி பண்ணா அந்த வஸ்துக்கள் எங்க இருக்கும், ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைச்சிருந்தா இல்லையா, அந்த இடம் இப்ப வந்து கொஞ்சம் சாலிடா ஃபார்மாக ஆயிட்டு இருக்கு. சோ அந்த இடத்துல பயம் பிராப்தாக பங்கஜ சந்நிதோ மகார்ணவே எத்தனை ஹதோ ஜலத்தியோ மது கைட்ட பாக்கியோ முராரினா. சோ அந்த மது கைட்டபன்ற 2 ராட்சர்களும் எந்த இடத்துல துரத்தியோ ரொம்ப கொடுமைக்காரர்களான அந்த 2 ராட்சசாலும் முராரினா பகவான் முராரி, அதாவது முரளிக்கு பகவான் மகாவிஷ்ணுவால கொல்லப்பட்டார்களோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம் அப்படின்னு என்ன பண்ணார், நாரதருக்கு இந்த கதையை பிரம்மா சொன்னார். இது ஸ்ரீமத் தேவி பாகவதே மகாபுராணே அஷ்டாதச சாகஸ்திரியாம் சங்கீதாயாம் திருத்தீய ஸ்கந்தே பிரம்மணே ஸ்ரீ தேவியாக உபதேச வர்ணனம். இந்த சாப்டருக்கு பேரு பிரம்மாவுக்கு தேவி பண்ணின உபதேசம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய சஷ்டோத்தியாய.